சென்னையை அடுத்த குன்றத்தூரில் பேருந்து நிலைய பகுதியிலிருந்து முருகன் கோயிலுக்கு செல்லும் சாலையில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடித்து அகற்றி வரும் நிலையில் கூடுதல் கால அவகாசம் கேட்டு சிலர் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. குன்றத்தூர் பேருந்து நிலையத்தில் இருந்து முருகர் கோயில் வரை செல்லும் சாலையில் இரு புறங்களிலுமே ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தால் கடும் போக்குவரத்து நிறுத்திட்டு கோயிலுக்கு வரும் பக்தர்கள் இன்னலுக்கு ஆளாகி வந்தனர். இதையடுத்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்ட நிலையில பொதுமக்கள் சில கடைகள் மற்றும் வீடுகளில் முன்பு இருந்த ஆக்கிரமிப்பை தாமாக முன்வந்து அகற்றி கொடுத்தனர். இந்த நிலையில நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வருவாய்த்துறை, நகராட்சித்துறை ஆகிய 3 துறைகளை இணைந்து ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கட்டிடங்களை இடிக்கும் பணியில் இன்று ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருந்தது. மேலும் காலை வேளையிலிருந்தே ஆக்கிரமிப்புகளை அகற்றியதால் இந்த பகுதி பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கடும் சிரமத்திற்கு ஆளாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் ஒரு சில வீடுகளை இடிக்க வந்த போது பொதுமக்கள் வீடுகளை இடிக்க கால அவகாசம் கேட்டு அதிகாரிடம் கோரிக்கை வைத்தீங்கள குன்றத்தூர் தாசரனை கண்டுகொள்ளாமலும் ஏற்கனவே அதிக காலம் கொடுத்து விட்டதாகவும் இடித்துதான் ஆக வேண்டும் என வேகமாக நடந்தபடி தாசர் பேசியதாலும் பொதுமக்கள் அவரை இன்று பேசும்படி கோரிக்கை வைத்தனர். மேலும் இதையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்த கட்டிடங்கள் இடித்து அகற்றப்பட்டது. இந்த பணி தொடர்ந்து நடைபெற்றுள்ளதால் இந்த பகுதியில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவி வருவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.